வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேங்க்ல இருந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராப்கோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10வது முடிச்சிருந்தா போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபார்ம் மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. வீடியோக்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடணும். உங்களோட நேம் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிடுங்க. உங்கள் ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணிடுங்க. உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. உங்கள் பின்கோடு என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், அப்புறம் வந்து நீங்கள் ஜென்ரலாக ஃபீமேலோ அதை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/5/2024 படி டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேரிடா சிங்கிளான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10வது முடிச்சா போதும். ஸோ நீங்கள் வந்து 10வது 12வது அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் என்னவோ அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து கம்யூனிகேஷன் என்ன கம்யூனிகேஷனோ அதை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ மதர் டோக் என்னவோ ஸோ அதை என்ட்ரி பண்ணிடுங்க. இங்கிலீஷா, இந்தியா, தெலுங்கா என்னவோ அதை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து எழுதிட்டு இங்க வந்து தமிழ்னா தமிழ் ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும். அது மாதிரி இங்கிலீஷ்னாக்கா இங்கிலீஷ் ரைட் பண்ண தெரியும், ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும். ஸோ இங்க வந்து டிக் மார்க் மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட் வந்து ஒரு கோட் போட்டுடலாம். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் வந்து இங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர் லைசன்ஸ் இருக்கா, எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ 2 வீலர் லைசன்ஸ் இருந்தா நீங்க வந்து கொடுங்க. அப்படி இல்லை 4 வீலர் லைசன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா எஸ்னா எஸ்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க்ல எதனா எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இருந்தா அதோட டீடைல்ஸ் கொடுங்க, இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கோட் போட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணத டிடியோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க எந்த பேங்க்ல நீங்க வந்து நீங்களோ அந்த பேங்கோட நேம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிடியோட நம்பர் எல்லாமே வந்து இங்க வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ அது மாதிரி எவ்வளவு நீங்க கட்டினீங்களோ அந்த அமௌண்ட் இங்க என்ட்ரி பண்ணணும். உங்களோட பிளேஸ், உங்களோட டேட் இங்க சைன் போட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிவிடணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது தி அடிஷனல் ஜெனரல் மேனேஜர் ராப்கோ பேங்க், ராப்கோ டவர், நம்பர் 33, நார்த் உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். ஒரு என்வலப் கவர்ல போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிடணும். ஸோ என்னைக்கு லாஸ்ட் தேதி வந்து பாத்தீங்கன்னா 10/7/2024 நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து அனுப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் கூட என்னென்னலாம் ஜாயின் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க 10வது படிச்ச டிசி வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஓபிசி அதர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபா ஃபீஸ். ஸோ அது மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிடியா வந்து எடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ராப்கோ பேங்க் ரிசர்ச்மெண்ட் செல் சொல்லிட்டு இந்த பேர்ல வந்து நீங்க வந்து டிடி எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டிடியை வந்து நீங்க வந்து ஃபார்ம் கூட நீங்க அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். போஸ்டிங் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் எடுக்கிறாங்க. உங்களை செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ பேசிக்கா என்ன கேட்பாங்களோ ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. 10வதுக்குரிய ரிட்டன் டெஸ்ட். இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்குரிய டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட சர்டிபிகேட்ல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டட் வந்து போட்டு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட காப்பி நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் லாங்குவேஜ் பொறுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஸோ இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடிஷனலா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 20 வேகன்சி வந்து எடுக்கிறாங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்திருக்காலும் 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்க வந்து குவாலிஃபிகேஷனா இருந்தா கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கும் வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம ஷேர் பண்ணுங்க.